புதுச்சேரி போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த வழக்கில் முன்னாள் IPS அதிகாரி மற்றும் GST கண்காணிப்பாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இதுவரை 23 பேரை கைது செய்துள்ளனர். பிரபல நிறுவனங்களின் உயிர் காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. இந்த நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல சன் பார்மா நிறுவனம் அளித்த புகாரின் பெயரில் புதுச்சேரி CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலி மாத்திரைகள் தயாரித்த ராஜாவின் தொழிற்சாலை, மருந்துகள் தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தி சுமார் 600 கோடிக்கு மேல் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்த சீல் வைத்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் பார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் சீல் வைத்து மட்டுமின்றி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டிலிருந்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்ததோடு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்த தகவல் அடங்கிய டைரியை எடுத்து சென்றனர். தற்போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்ற நிலையில் போலி மருந்து விவகாரத்தில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளரான ராஜா மற்றும் ஆளும் கட்சியான NR காங்கிரசின் பிரமுகரும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளருமான NR மணிகண்டன் உட்பட மொத்தமாக 21 பேர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முன்னாள் IPS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் GST கண்காணிப்பாளர் பரிதா ஆகிய இருவரை சிறப்பு விசாரணை குழு அமர்வு போலீசார் கைது செய்தார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் IPS அதிகாரி சத்தியமூர்த்தி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட சீட் கேட்டவர். அது மட்டுமின்றி பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் பட்டியலில் முன்னாள் அதிகாரி சத்தியமூர்த்தி பெயரும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் நடந்துள்ளது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத காங்கிரசார் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுகின்றனர் என பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் இன்று நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு மக்கள் பயன்பெறும் வகையில் 125 நாளாக மாற்றி அமைத்துள்ளது. குறிப்பாக வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற அடிப்படையில் VPG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் ஊழல் நடந்ததாக தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த தவறுகள் மீண்டும் நடைபெற்றுவிடக் கூடாது, சரியானவர்களுக்கு அந்த பயன் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு பல்வேறு விதிகளை வகுத்துள்ளது. இனி 100 நாள் வேலை திட்டம் ஊழல் நடைபெறாத வகையில் பயோமெட்ரிக் முறை கொண்டுவரப்பட்டு சரியானவர்களுக்கு பயன் கிடைக்கும். மேலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊதியம் என்பதை மாற்றி ஒரு வாரம் கொடுக்க வேண்டும் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசு நிதி 60% மாநில அரசு நிதி 40% இருக்க வேண்டும். ஏனெனில் இத்திட்டத்தை கண்காணிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்க வேண்டும். மாநில அரசின் பங்களிப்போடு 100 நாள் 125 நாள் ஆக மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தான் மாற்றப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும். ஏனெனில் கடந்த கால ஆட்சியை பற்றி மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பது என்பது சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது போல் ஆகிவிடும். எந்த வளர்ச்சியும் நடக்காது. போலி மருந்து வழக்கில் பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வருகிறது. தற்போது அதிகாரிகள் 2 பேர் சிக்கியுள்ளனர். மீண்டும் பலர் இதில் சிக்குவார்கள். எதிர்கட்சியினர் பெயர்கள் கூட இதில் வெளியாகும். பாஜக பொறுத்தவரை தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுத்து நீதி நிலை நாட்டுவோம். பாஜக கட்சியின் தான் CBI விசாரணை கூறியது. அரசியலுக்காக பாஜக மீது வீண் பழி சுமத்தலாம்.
ஆனால் விசாரணை என்பது யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பது தெரிய வரும் போது மக்கள் புரிந்து கொள்வார்கள். முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் நடத்தியுள்ளது. இதனை பொருட்கொடுத்த முடியாத காங்கிரசார் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுகின்றன. ஆனால் இது மக்களிடம் எடுபடாது. எந்த கட்சி அமைந்தால் நமக்கு நல்லது என்பதை சீர்தூக்கி பார்ப்பார்கள். புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள லாட்டரி அதிபர் ஏதோ நானும் அடிமட்டத்திலிருந்து வந்தவன், மூட்டை தூக்கி சம்பாதித்துதான் இந்நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பது போல மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்று தெரியும். லாட்டரி சுரண்டர், லாட்டரி என மக்களை சுரண்டி அதன் மூலம் சம்பாதித்தவர்கள் தற்போது ஏதோ இவர்கள் தான் மக்களை காப்பாற்றுவது போல பிரச்சாரம் செய்கிறார்கள். அவருடைய பயணிக்கும் பாஜகவினர் விரைவில் அவர்களாகவே சென்று விடுவார்கள். பாஜகவின் அமைச்சர் ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரியில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக துணை பொதுச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் களிய பெருமாள், மாநில கௌரவ தலைவர் குணசேகரன், தலைவர் தயாளன், செயலாளர் பாண்டி பாஸ்கரன், அவை செயலாளர் குமரிமுத்தோ, பொருளாளர் ஆனந்த கிருஷ்ணன், துணைத் தலைவர் சேகர், துணை செயலாளர்கள் முனுசாமி, பாலாஜி, அமைப்பு செயலாளர் குப்புசாமி, பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன், துணைத் தலைவர் குமரவேலு, பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி நள்ளித்தோப்பு லெனின் வீதி சந்திப்பில் லெனின் சிலை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்ததால் பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு போலீசார் தடியடி நடைத்து அனைவரையும் கழித்தனர். புதுச்சேரி நள்ளித்தோப்பு தொகுதி திருவள்ளுவர் சாலை லெனின் வீதி சந்திப்பில் மணிமேகலை பள்ளி அருகில் நேற்று முன்தினம் இரவு எவ்வித அனுமதியுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 6 அடி உயர லெனின் சிலையை நிறுவி நேற்று காலை திறந்தனர். இதனை அறிந்த பாஜக மூத்த நிர்வாகி சிவராஜ், பாஜக மேலாண்மை குழு இணை கன்வீனர் வெற்றி செல்வம் மற்றும் பாஜக மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலையை அகற்ற கோரி நேற்று எஸ்பியிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் 3 அடி உயர விநாயகர் சிலையை லெனின் சிலை அருகிலேயே வைத்து பூஜை செய்த பஜனை பாடினர். அதனை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு வந்தார். பாஜகவினர் வைத்த விநாயகர் சிலையை அகற்ற முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதே நேரத்தில் பாஜகவினர் லெனின் சிலையை அகற்ற முயன்றனர். தகவல் அறிந்து வந்து விளையன்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் லேசான தடையடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் பிருத்திவிராஜியிடம் அனுமதி இல்லாமல் வைத்த லெனின் சிலையை அகற்றினால் நாங்கள் விநாயகர் சிலையை எடுத்துக்கொண்டு கிளம்புவதாக பாஜகவினர் கூறினர். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் லெனின் சிலையை பேனர் சுற்றி மறைத்தனர். உடன் பாஜகவினர் விநாயகர் சிலையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். லெனின் சிலையை மூடியதை கண்டித்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் வருவாய் மற்றும் போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே கம்யூனிஸ்ட் கட்சியினரின் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரவு 11 மணி அளவில் மீண்டும் லெனின் சிலை திறக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் மாரியம்மன் கோவில் மார்கழி மாத அபிஷேக உபயத்தை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தில் அமைந்துள்ளது மாரியம்மன் கோவில் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து இந்த உபயத்தை தனது சொந்த செலவில் செய்திருந்தார். தொடர்ந்து அம்மனுக்கு புடவை சாத்தப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 800 பேருக்கு அன்னதானத்தையும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து வழங்கினார். மேலும் அந்த பகுதியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் கோவிலுக்கு பெட்ஷீட் போன்ற உபகரணங்களையும் அவர் தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் கமிட்டி நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். மழைக்காலத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து ரெயின்கோட் வழங்கினார். புதுச்சேரியில் சமீப காலமாக தொடர்ந்து புயல் மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்கள் தங்களுக்கு ரெயின்கோட் வேண்டி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்துவிடம் வலியுறுத்தியிருந்தனர். அதன்படி இன்று ஆஷா பணியாளர்களுக்கு ரெயினின் கோட் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து கலந்து கொண்டு 25 ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின் கோட்டுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது மருத்துவர்கள், செவிலியர்கள், லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகருக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாலாஜி தியேட்டர் அருகில் அமைந்துள்ளது அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் பாலாஜி திரையரங்கம் அருகே உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், துணைத் தலைவர் முருகன், நந்தகோபால், செயலாளர் ஹரி, நகர தலைவர் தமிழ்செல்வம், தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், மகளிர் அணி ராஜேஸ்வரி, நகர செயலாளர் செந்தல், செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் வாழுமுனி, தொகுதி தலைவர் குப்புசாமி, ராமு திருமால், சிவபிரகாசம், உசூடு தொகுதி இளைஞர் அணி தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தியதாக யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய கோரி புதுவையில் நாடார் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. பெருந்தலைவர் காமராஜரின் புகழையும் அவரது ஆட்சியையும் இழிவுபடுத்தி கருத்துக்களை தெரிவித்த யூடியூபர் முக்தார் அகமதுவை கண்டித்தும் அவரது கைது செய்த கோரி அனைத்து நாடார்கள் சங்கங்கள் சார்பில் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். மதுரை நாடார் மகாஜன சங்க செயலாளரும் பட்டிமன்ற நடுவருமான அவனி மடாசாரி கண்டன உரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல், புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம், நாடார் நல்வாழ்வு சங்கம், புதுச்சேரி ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கம், புதுச்சேரி வாழ்கிருஷ்ணராபுரம் நாடார் உறவின் முறை சங்கம், தமிழ்நாடு நாடார் பேரவை புதுச்சேரி, புதுச்சேரி வாழ் மம்சாபுரம் நாடார் உறவின் முறை சங்கம், புதுச்சேரி வாழ்முகவை மாவட்ட நாடார் சங்கம், பாண்டிச்சேரி நெல்லை தூத்துக்குடி நாடார் பேரவை, புதுச்சேரி நாடார் மகளிர் சங்கம் மற்றும் அனைத்து நாடார் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள சாலைகள் மற்றும் கழிவு நீர் வாய்க்கால் அமைக்க 2,23,00,000 ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம்
அரியாங்குப்பம் கொம்யூன், வீராம்பட்டினம், ராஜீவ்காந்தி நகரில் உள்ள சாலைகள் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக ரூபாய் 2,63,00,000 மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட அரசாணை பெறப்பட்டு 2,23,00,000 ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று காலை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இடைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் 2026 புத்தாண்டு திருநாட்களை முன்னிட்டு புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்து தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் 2026 புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மற்றும் புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை பேராலய பங்கு தந்தை ரோசாரியா ஆகியோரை உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி சந்தித்த பொன்னாடை போற்றி இனிப்புகள் வழங்கி அருள் ஆசி பெற்றார். நிகழ்வின் போது நமது மக்கள் கழகத்தை சார்ந்த பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு 1,548 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய நிலையால் வெறும் 112 கோடி மட்டுமே வழங்கியுள்ளதாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வேபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கும் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கொள்கைகளை மாற்றியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விளையனூர் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபுழிலன், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே சரிவர நிறைவேற்றாத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் 2020 ஆண்டாம் முதல் 2025 வரை 500 நாட்கள் வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 103 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சரிவர செயல்படுத்தவில்லை என்பதை மத்திய தணிக்கை குழு மற்றும் தகவல் அறிமுக உரிமை கூட்டத்தின் தரவுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. 2019 முதல் 2023 வரை மத்திய அரசு புதுச்சேரி அரசுக்கு 1,548 கோடி ரூபாய் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 112 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், மகாத்மா காந்தி பெயரை மாற்றி புதிதாக கொண்டு வந்துள்ள 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே நிதிநிலையில் மோசமாக இருக்கும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் இருந்த இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் இனி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இங்கு முடக்கப்படும் என்றே புரிந்து கொள்ளலாம். 125 நாட்களாக மாற்றினாலும் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலேயே அவை முழுமையாக செயல்படாமல் இருக்கிறது என்பதை தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த திட்டத்தால் பயன்பெற்ற கிராமப்புற மக்கள் புதிதாக ஒன்றிய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றனர். புதுச்சேரியில் தமிழ் பெயர் பலகை வைக்காத கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் அணிவகுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1964 படி தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் ஒருங்கிணைத்து அணிவகுப்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருந்த தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி போராட்டம் பேரணியாக நடைபெற்றது. போராட்டக்காரர்கள்
தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது தடுப்பு கட்டைகளை அமைத்து காவல்துறையினர் தடுத்தனர். அப்பொழுது தடுப்பு கட்டைகளை தள்ளிவிட்டு முன்னேறி சென்ற தமிழ் அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் கொடிகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். உப்புக்கார வீதியில் வசித்து வரும் சுகந்தராசு என்பவர் ஒவ்வொரு வருடமும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பலவிதமான கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்களை மற்றும் கட்சி கொடிகளாக அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளனர். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முந்தைய வருடங்களில் ஒரு கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்த உலக சாதனை விருது பெற்றார். அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை மூலம் காய்கறிகளால் ஆன கிறிஸ்துமஸ் குடில், பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி மூலம் குடித்தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், சிறுதானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மாணவர்கள் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 700 புத்தகங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், அனைவரும் துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட 1000 துணி பைகளை கொண்டு வடிவமைத்த குடில், தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு தின்பண்டங்களை கொண்டு செய்யப்பட்ட குடில், மாதிரி கொரோனா தடுப்பூசி மருந்து ஊசிகளை கொண்டு வடிவமைத்து செய்யப்பட்ட குடில், பழைய கம்ப்யூட்டர் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை போன்ற வகைகள் 7 லட்சம் ரூபாய் நகல் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் இணைய வழி குற்றங்களை தடுக்கும் வகைகள் 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்களை செய்துள்ளார். இது போன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தராசுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 13வது முறையாக வித்தியாசமான முறைகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி தேசிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ மற்றும் 500 கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலை இன்றைய சூழல் SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணி நடந்து முடிந்த மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ள நிலையில் பல்வேறு புதிய அரசியல் கட்சிகள், புதுமுக வேட்பாளர்கள், புதிய சின்னங்களை உள்ளன. மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு வாக்களிப்பது போல் மாதிரி போட்டோ படங்களை கொண்டு குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல்வகையான கட்சி கொடிகளை கொண்டு புகை வடிவத்தில் குழல் தொழுவுமாக அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைத்து செய்யப்பட்டுள்ளது. குடில் வலது பக்க வாட்டில் ஒரு சில கட்சி சின்னங்களும், குடில் இடது பக்க வாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல், ஓட்டு மிஷின், ஓட்டு போட்ட சின்னம், பார்வை இடுவதற்கான இயந்திரம், மாதிரி ஓட்டு, கார்டு போன்ற படங்கள். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் தேர்தலில் வாக்களிப்பது தனது விரல் மை காட்டுவது போல் மற்றும் கையில் ஓட்டு கார்டு வைத்துள்ளது போல் தத்துவமாக செய்யப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும். பணம், புகழ், மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவைகளுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்த வாக்களித்தல் தங்களுக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை கிடைக்கும். வாக்களிப்பது நமது கடமை என 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும். பணம், பொருள், மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவைகளுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்தார். வாக்களித்தால் தங்களுக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை கிடைக்கும். வாக்களிப்பது நமது கடமை என 2026 சட்டமன்ற தேர்தலில்
100% வாக்களிப்போம் என வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தராசு மற்றும் அவர் குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் டேவிட் என்கிற லூர்தநாதன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஓசூரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாபேட் பகுதியில் இந்திய புரட்சியாளர் இயக்க நிறுவனரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மனித உரிமைகள் துறை துணைத் தலைவர் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் டேவிட் என்கிற லூர்தநாதன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா காணும் வழக்கறிஞர் டேவிட்டிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் அரிசி மூட்டை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், மகளிர் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், காவல்துறை நண்பர்கள், சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள், இயற்கை ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள் என திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியாருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அரசியல் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் தலைவர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சமூக நீதி போர்வால் தந்தை பெரியார் ஆகியோரின் நினைவு நாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தலைவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் உணர்ச்சி பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிகள் மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அவரது திருவுருவ சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்த பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மாலையிட்டு வணங்கினர். தொடர்ந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 48வது நினைவு நாளை ஒட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரே அமைந்துள்ளது அவரது சிலைக்கு லாவண்யா மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து அவரது சமூக நீதி கொள்கைகளை நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் அம்மா பிரகாஷ், பிச்சை வீரன்பேட் ஐயப்பன், நிர்வாகிகள் முருகன், வேலு, செல்வமணி, அன்பழகன், ஏழுமலை முத்துப்பாண்டி, பரணையா, பிரசாந்த், ராஜி, தீபா, மேரி, உஷாராணி, ராணி பகினா, தங்கத்தாய், சண்முகராணி, சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில பாரத சத்திரிய மகாசபா புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் தலைமையில் வன்னியகுல சத்திரியர்கள் மாநாடு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அகில பாரத சத்திரியா மகாசபா புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் தலைமையால் வன்னியகுல சத்திரியர்கள் மாநாடு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வார் மற்றும் குழுவினர், தேசிய துணைத் தலைவர் நடராஜன், தமிழ்நாடு தலைவர் ராமலிங்கம் மற்றும் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வன்னியர் குல சத்திரியர்களின் ஒற்றுமை, ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வன்னிய குல சத்திரியர்கள் சுமார் 65 விழுக்காடு உள்ளனர். இவர்களுக்கு உள்ள உரிமையை அரசியலிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும், வன்னிய குல சத்திரியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை தர வேண்டும் என்றும் கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் கூட்டத்தில் அனைத்து கோரிக்கைகளையும் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வா கேட்டுக்கொண்டார். இதற்கு புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் வழிமொழிந்தார். மேலும் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் வன்னியகுல சத்திரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர். தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி சிறுமியர் அணி 3ஆம் இடம் பிடித்தது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியின் 33வது ஜூனியர் தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடைபெற்றது. இதில் 32 மாநிலங்களில் இருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்க மாநில செயலாளர் ரத்னபாண்டியன் தலைமையில் சிறுவர் சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டனர். அரையிறுதிப் போட்டியில் புதுச்சேரி சிறுமியர் அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொண்டது. இதில் தோல்வியுற்று புதுச்சேரி சிறுமியர் அணி 3ஆம் பரிசை கைப்பற்றியது. திருக்காஞ்சி பகுதியில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் ஒருநாள் மண்டல இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் அங்ககம் மற்றும் பெங்களூரு இயற்கை வேளாண்மைக்கான பிராந்திய மையம் இணைந்து நடத்தும் ஒருநாள் மண்டல இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கூடுதல் வேளாண் இயக்குனர் பயிற்சி வழி மற்றும் தொடர்பு திட்டம் அதிகாரி செழியன் பாபு வரவேற்புரை ஆற்றினார்கள். துணை வேளாண் இயக்குனர் குமாரவேலு நோக்கு உரையாற்றினார். கூடுதல் வேளாண் இயக்குனர் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அதிகாரி ஜெயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அங்ககம் மற்றும் பெங்களூரு இயற்கை வேளாண்மைக்கான மண்டல மைய இயக்குனர் வாழ்த்துரை வழங்கினார்கள். வேளாண் செயலர் சௌத்ரி முகமது யாசின் இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். தஞ்சாவூர் சித்தன் இயற்கை வழி மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து தொழில்நுட்ப உரை வழங்கினார் மற்றும் புதுக்கோட்டை ஆதப்பன் இயற்கை முறை விளைத்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் பற்றி கூறினார்கள். இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், வேளாண் அலுவலர்கள், துணை வேளாண் இயக்குநர்கள், இணை வேளாண் இயக்குநர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.